குட் மார்னிங் வெஸ்டிஜியன்ஸ். நான் தான் உங்க சண்முக பிரியன், ஸ்டார் டைரக்டர். சோ இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் 1 இயர்ல வெஸ்டிஜ்ல எவ்வளவு சம்பாரிச்சேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அடுத்து இந்த வீடியோ யார் வேணாலும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். உங்க அப்ளைன் இல்ல உங்க டீம்ல ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா யூடியூப்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தனால உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல நீங்க பாக்குறீங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்க லைஃப் மாத்துறது கண்டிப்பா எத்தனை ஒரு வழியில உங்க லைஃப் மாத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆகுது. அடுத்து உங்க டவுன்லைன்ஸ்க்கு இந்த வீடியோ அனுப்பாம இருக்கீங்களா, தயவு செஞ்சு அனுப்பிச்சிட்டு பாருங்க. இல்ல இந்த வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு இது வந்து அவங்கள பூஸ்ட் அப் பண்ணி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கும் அனுப்புங்க. சோ இந்த வீடியோல என்னோட லாஸ்ட் 1 இயர் இன்கம் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணேன், எப்படி என் ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணன்றதா ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். என் பேர் சண்முக பிரியன், வெஸ்டிஜ்ல ஸ்டார் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிருக்கேன். சோ நார்மலா வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ற மாதிரி நான் அச்சீவ் பண்ணல. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டிஜ்ல யங்கஸ்ட் பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் அச்சீவ் பண்ணிருந்தேன். சோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்து எப்படி அச்சீவ் பண்ண அப்படின்றதெல்லாம் நான் அதுல சொல்லியிருப்பேன். சோ அதுல கடைசியில நான் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பேன். இன்னும் ஒரு சில வருஷத்துல கண்டிப்பா நீங்க பார்க்கும்போது நான் வெஸ்டிஜ் பண்றேனா இல்லையா நீங்க யோசிக்க மாட்டீங்க. கண்டிப்பா அடுத்த லெவல்ல நான் இருப்பேன். ஒரு பிரான்ஸ், ஒரு சில்வர், கோல்டு, ஸ்டார் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லிருப்பேன். ஒரு கான்பிடென்டா அன்னைக்கு நான் சொல்லும் போது நான் உண்மையாலுமே வந்து கான்பிடென்டா இருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு நான் நிறைவேற்றி இருக்கேன். சோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2022ல இருந்து லாஸ்ட் மந்த் மார்ச் இன்கம் வரைக்கும் நான் ஷோ பண்றேன், சொல்றேன் உங்களுக்கு. அண்ட் சைடுல ஷோ ஆகும். சோ ஏப்ரல் 2022ல வந்து என்னோட இன்கம் எவ்வளவு அப்படின்னா 89,283 ரூபாய். ஓகேங்களா. சோ என்னோட டிராவல் ஃபண்ட் எனக்கு எவ்வளவு கிடைச்சது அப்படின்னா 6,866 ரூபாய். அப்ப கார் ஃபண்ட் நான் வாங்கல, கோல்டு தான் மெயின்டைன் பண்ணேன். அடுத்து மே மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 80,158 ரூபாய். சோ அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிராவல் ஃபண்ட் வந்து 6,296 ரூபாய். அண்ட் என்னோட கார் ஃபண்ட் வந்து 9,308 ரூபாய். சோ இந்த 2 மாசம் வரைக்கும் நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜூன்ல இருந்து ஸ்கூல் 12th வந்து ஸ்டார்ட் ஆனதால எங்க அம்மா வந்து நீ பிசினஸ் பண்ணாத, ஜஸ்ட் மெயின்டைன் மட்டும் பண்ணு. சோ எடுத்து அடுத்த லெவல் பண்ணணும், போக்கஸ் பண்ணாத, இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இந்த ஒரு வருஷம் தானே அவங்களுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து லெவல் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன். அதனால என்னோட ஜூன் மந்த் இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 57,175 ரூபாய். ஓகேங்களா. சோ என்னோட டிராவல் ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னா அதுல 4,392 ரூபாய். சோ என்னோட கார் ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னா 6,493 ரூபாய். அண்ட் எனக்கு ரொம்ப நாள் கனவு என்ன அப்படின்னா மியூசிக் கீபோர்டு வாங்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுல இருந்து எனக்கு கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு சொல்லுவேன். எங்க வீட்டுல சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. ஒரு 6வது 7வது படிக்கும்போது சேர்த்து விட்டாங்க. அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. சோ ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணா நிப்பாட்டிட்டாங்க. சோ கீபோர்டு வாங்கி தரேன் எங்க அப்பா சொல்லுவாரு. ஏன்னா எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தனால எங்க அப்பா வந்து தீபாவளி போனஸ் வரும்போது வாங்கி தரணுவாங்க. போனஸ் வரும்போது செலவு வந்ததுனால எனக்கு வாங்கி தந்ததே இல்ல. அவங்களால முடியல, அதுதான் உண்மை. ஓகேங்களா. ஏன்னா ஒரு 30,000 ரூபாய் செலவு பண்ணும், 20,000 செலவு பண்ணுன்றனால முடியாதனால வாங்கி தரல. பட் என்னோட ஒன் ஆஃப் த ட்ரீமை வந்து நான் இந்த ஜூன் மாசம் என்னோட வந்த இன்கம் வச்சு நான் ஃபுல்ஃபில் பண்ணேன். ஜூன் மந்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கீபோர்டு அந்த ஒரு கிட்டார் வாங்கினா அது 2 ப்ளே பண்ற வீடியோல நான் போடுறேன். பட் சைடுல மட்டும் போடுறேன், மியூசிக் வராது. சோ அதோட விலை பாத்தீங்க அப்படின்னா 30,000 ரூபாய். கீபோர்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 22,500 ரூபாய். கிட்டாரோட விலை 7,000 ரூபாய். சோ 32,500 ரூபாய் சில்லறை எனக்கு ஆச்சு. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கின, பேக் கிட்ட எல்லாம் வாங்கினால எனக்கு எக்ஸ்ட்ரா காசு ஆச்சு. சோ அடுத்து ஜூலை மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மிகப்பெரிய ட்ரீம், ஓகேங்களா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரீம் நான் ஃபுல்ஃபில் பண்ணேன். சோ ஜூலைல வந்து என்னோட இன்கம் எவ்வளவு அப்படின்னா 68,748 ரூபாய். சோ டிராவல் ஃபண்ட் 5,507 ரூபாய். என்னோட கார் ஃபண்ட் வந்து 7,801 ரூபாய். என்னோட மிகப்பெரிய ட்ரீம் என்ன அப்படின்னா ஒரு பைக் வாங்கணும். ஏன் அந்த மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னா சின்ன வயசுல நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஆட்டோல போனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவனை கூட்டிட்டு போனதுக்காக எங்க மாமா வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாரு. சூப்பர். ஓகேங்களா. சூப்பர் பைக் ஐ மீன் டிவிஎஸ் எக்ஸல். ஓகேங்களா. எக்ஸல் சூப்பர் எக்ஸல் இருக்குல்ல, அது வாங்கி கொடுத்தாரு. ஓகேங்களா. சோ அந்த வண்டியில தான் நான் 10 வருஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் அதுல தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். சோ அப்ப போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நல்ல வண்டியில எல்லாம் வருவாங்க, ஸ்கூட்டி கார்ல எல்லாம் வந்து இறங்கும் போது கலாய்ப்பாங்க. ஓட்ட வண்டியில வருவான்னு கலாய்ப்பாங்க. சோ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா. எங்க அப்பாக்கு அந்த அளவுக்கு பெரிய வண்டி ஓட்ட வர பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றனால அவர் வந்து அது வாங்கல. ஓகேங்களா. சோ அதே போல அந்த அளவுக்கு காசும் கிடையாது, அவ்வளவு இஎம்ஐ போட்டு வாங்கி கட்டுற அளவுக்கு காசு கிடையாதுன்ற வாங்கல. சோ நான் என்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண ஜூலை 2022 அப்போ வந்து நான் எந்த டேட்ன்றது நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா. 25ஆம் தேதி நான் வந்து பைக் டெலிவரி எடுத்தேன். Yamaha FZ பைக் டெலிவரி எடுத்தேன். வீடியோ வந்து நான் ஆட் பண்றேன். சோ அந்த வண்டியோட விலை 1,48,000 ரூபாய். லோன்ல தான் வாங்கினேன். பட் அந்த இஎம்ஐ அடிச்சிட்டேன். அந்த லோன் அடிச்சிட்டு அது எப்ப அடிச்ச வெஸ்டிஜ் கார் இது ஃபண்ட் மூலமா தான் அடிச்சேன். அது எப்ப அடிச்சன்றதை நான் கிளியரா சொல்றேன். ஓகேங்களா. சோ நிறைய பேர் வந்து இப்போ யோசிப்பீங்க உங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு. என்னோட சின்ன வயசுல இருந்து ஆசை என்ன, ஒரு கீபோர்டு வாங்கணும் அப்படின்றது. கீபோர்ட் கிட்டார் ரெண்டுமே சேர்த்து வாங்கிட்டேன். இப்ப கிளாஸஸ் போயிட்டு அதை கத்துக்கிட்டு இருக்கேன். என்னால ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா. ரெண்டாவது 10 வருஷமா டிவிஎஸ் எக்ஸல்ல போய் எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த வண்டி அப்படியே துரு பிடிச்சலாம் இருக்கும். வேணா நான் கிளிப் ஆட் பண்றேன். ஓகேங்களா. அந்த வண்டியில போயிட்டு இருந்தேன். நானு சொந்த காசுல ஒரு பைக் வாங்கினேன். ஓகேங்களா. சோ என் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு என்ன கலாய்ச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து சொந்தமா வண்டி வச்சில. அவங்க அம்மா அப்பா வண்டியை தான் எடுத்து சுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட சொந்தமா ஒரு பைக் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் எவ்வளவுனா 67,139 ரூபாய். அப்போ வந்து என்னோட டிராவல் ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னா 5,029 ரூபாய். கார் ஃபண்ட் எவ்வளவுனா 7,124 ரூபாய் வந்துச்சு. செப்டம்பர் 22ல வந்து எனக்கு எவ்வளவுனா 61,290 ரூபாய் இன்கம். சோ டிராவல் ஃபண்ட் 5,329 ரூபாய். கார் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7,550 ரூபாய்.
அடுத்து வந்து அக்டோபர் 22ல வந்து 55,398 ரூபாய் இன்கம் வந்துச்சு. சோ அடுத்து என்னோட டிராவல் ஃபண்ட் வந்து 4,831 ரூபாய், கார் ஃபண்ட் வந்து 6,845 ரூபாய். அடுத்து நவம்பர் 2022ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்கம் எவ்வளவுனா 54,639 ரூபாய். டிராவல் ஃபண்ட் எவ்வளவு 4,711 ரூபாய், கார் ஃபண்ட் எவ்வளவுனா 6,674 ரூபாய். டிசம்பர் மந்த் 2022 ஓகேங்களா. சோ டிசம்பர் 2022ல 76,500 ரூபாய் என்னோட இன்கம். சோ என்னோட டிராவல் ஃபண்ட் 7,697 ரூபாய் அண்ட் என்னோட கார் ஃபண்ட் 10,904 ரூபாய். சோ அதுக்கப்புறமா ஜனவரியில மிகப்பெரிய ஸ்டெப் ஒன்னு எடுத்து வைக்கலாம் நான் சொல்லி முடிவு பண்ணேன். அந்த மிகப்பெரிய ஸ்டெப் என்ன அப்படின்னா கார். சோ நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன், புக் பண்ணேன். சோ அந்த மந்த்ல வந்து நான் கார் ஃபண்ட் வந்து மெயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ 1,69,000 ரூபாய் சம்திங் எனக்கு பக்கம் வந்துச்சு. சோ அதோட ஸ்கிரீன்ஷாட்லாம் ஆட் பண்றேன். ஜனவரி 19ஆம் தேதி நான் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி கார் ஃபண்ட் டிராவல் ஃபண்ட் வேணும், நான் கார் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் வந்து நான் மெயில் பண்ணேன். அண்ட் அவங்க அதாவது அந்த கொட்டேஷன் மெயில் பண்ண அவங்க ஜனவரி 23ஆம் தேதி என்னோட ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2 ஃபண்டையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நான் எனக்கு வந்து கார் ஃபண்டை வச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பைக்கோட லோன் அடைச்சிட்டேன். ஓகேங்களா, கார் புக் பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த கார் ஃபண்டை வச்சு என்னோட பைக் லோன் அடைச்சிட்டேன். சோ அந்த லோன் இல்லாம இஎம்ஐ இல்லாம ஃப்ரீயா இருக்கேன். இப்போ அடுத்து வந்து என்னோட டிராவல் ஃபண்ட் ஒரு 1 லட்சம் பக்கம் எனக்கு வந்துச்சு. சோ அதை வச்சு என்ன பண்ணேன்னா என்னோட கடையை ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த டிராவல் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட கடை பேருனா ஷான் மில்க்ஷேக் அண்ட் சாட் அப்படின்றது என் கடை பேரு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லி நான் லொகேஷன் தரேன். சோ யாராவது பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா வாங்க. ஓகேங்களா, ஐஸ்கிரீம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு செல் பண்றேன். சோ ஃபியூச்சர்ல தான் மித்தெல்லாம் செல் பண்ணுவேன். சோ அந்த ஜான் 23ஆம் தேதி என்னோட இன்கம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 65,903 ரூபாய், டிராவல் ஃபண்ட் 6,779 ரூபாய், கார் ஃபண்ட் வந்து 9,603 ரூபாய். அந்த கார் சொன்ன பாத்தீங்களா, அந்த கார்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் எனக்கு நடந்துச்சு. லைஃபே மாத்திர மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சது. சோ கார் புக் பண்ணல, நானும் எங்க அப்பா எல்லாம் போனோம். சோ போகும்போது நான் கார் எல்லாம் புக் பண்ணி அந்த இதெல்லாம் பே பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு நான் எங்க அப்பா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. நான்லாம் வந்து கார் ஷோரூமே வந்தது கிடையாது, உள்ள கூட நான் வந்தது கிடையாது. ஏன் நான் உள்ள வந்தது இல்லனா, நான் வாழ்க்கையில கார் வாங்க நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. நான் ஒரு செகண்ட் எனக்கு நான் யோசிச்சது கூட கிடையாதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. ஏன்னா அவருக்கு வர சம்பளத்தை வச்சு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கும் சேவிங்ஸுக்குமே கரெக்டா இருந்துச்சு, என்ன பாத்துக்கிறதுக்கும் கரெக்டா இருந்தனால கார்லாம் ஒரு யோசனையே இல்ல அவருக்கு. ஆக்சுவலா எங்க அப்பா பைக்கே யோசனை இல்ல. ஓகேங்களா, அதுல எங்க இருந்து கார் வரப்போகுது. ஓகேங்களா, பட் நான் வந்து நீ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் எங்க அப்பா வந்து சொன்னாரு. ஓகேங்களா, எங்க எப்படி இருந்துச்சுன்னா எங்க லைஃப்ல கார்ன்ற ஒரு ட்ரீமே கிடையாது. பட் ஆனா இப்ப நான் கார் வாங்குற அளவுக்கு நான் வளர்ந்திருந்தேன். பட் நான் ஏன் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா முக்கியமான ரீசன் எங்க அப்பாவுக்கு கார் ஓட்ட தெரியாது, எங்க அம்மாவுக்கு ஓட்ட தெரியாது. சோ நான் வந்து மைனர். ஓகேங்களா, என்னோட ஏஜ் 17 தான். சோ எனக்கு லைசன்ஸ் இல்ல. சோ கார் ஓட்ட முடியாது. ஆகஸ்ட்ல தான் என்னால லைசன்ஸ் எடுக்க முடியும். சோ எதுக்கு இப்ப ஒரு 8 மாசம் 4 மாசம் கேப் இருக்கு, வாங்கினா வந்து அந்த கார் வந்து வேஸ்டா தான் போகும், யூஸும் பண்ண முடியாது. சோ அதே போல நான் இருக்க வீட்டுல பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கிடையாது. சோ அதனால வந்து நீ லைசன்ஸ் எடுத்த பிறகு வாங்கிக்கலாம், அப்போ ஒரு நல்ல பெரிய மாடல் வாங்கலாம் அப்படின்னு சொல்றனால நான் அந்த கார் எடுக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து நான் கார் எடுக்கும் போது கம்பல்சரி வரணும் நான் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த வெஸ்டீஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே ஓகேங்களா, என் டீமோட தான் வரணும், இந்த டீமோட தான் வரணும் நான் கேட்கல. நான் கார் எடுக்கும்போது கண்டிப்பா யூடியூப்ல நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் எப்போன்றது. சோ நான் இன்னும் ஒரு 4-5 மாசத்துல கண்டிப்பா ஒரு கார் எடுப்பேன். சோ எடுக்கும் போது நம்ம வெஸ்டீஸ்ல இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வரணும். இந்த வீடியோ பாக்குற நீங்க கண்டிப்பா வரணும்ன்றத நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க 5% இருக்கலாம், 10% இருக்கலாம், பிரான்ஸா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், என்ன லெவல்ல வேணாலும் இருக்கலாம், அது மேட்டரே கிடையாது. ஆனா என்னோட கார் டெலிவரி ஃபங்க்ஷன் இன்னும் ஒரு 4 இருந்து 5 மாசத்துக்கு மேல அப்புறம் தான் நடக்கும். ஓகேங்களா, சோ அப்பதான் நான் மறுபடியும் எடுப்பேன். சோ அந்த டைம்ல நீங்க வரும்போது இப்ப இருக்க லெவலை விட ஒரு ஹையர் லெவல்ல இருக்கணும்ன்றத கோலா வச்சுக்கோங்க. இப்ப நீங்க 5% இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க, இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கூட நான் கார் எடுக்கும் போது ஒரு பிரான்ஸ் டைரக்டரோ சில்வர் டைரக்டரோ தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்ன்ற ஒரு கோல் வைங்க. இப்ப நீங்க சில்வரா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், நான் கார் எடுக்கும் போது நீங்களும் கார் எடுக்கணும்ன்ற கோல் வைங்க. இதே லெவல்ல அப்பவும் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க வராதீங்க. நான் ஓப்பனா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, சோ எல்லாருமே வரணும் தான் ஆசை. நீங்க வரணும்னா அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன, ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். நீங்க வெஸ்டீஸ்ல அடுத்த லெவல் போய் உங்க ஃபேமிலியை நீங்க முன்னேற்றணும், உங்க ஃபேமிலியை மாத்தணும், உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். அதுதான் முக்கியமான ரீசன். சோ அப்படி இருந்தா மட்டும் நீங்க வாங்க. அடுத்து என்னோட பிப்ரவரி மந்த் இன்கம் எவ்வளவு அப்படின்னா 70,215 ரூபாய். சோ என்னோட டிராவல் ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னா 47,333 ரூபாய், கார் ஃபண்ட் வந்து 6,705 ரூபாய். அடுத்து மார்ச் மந்த் இன்கம் எவ்வளவு அப்படின்னா 78,158 ரூபாய் வந்துச்சு. சோ மார்ச்ல தான் ஓரளவுக்கு நான் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண, லைட்டா நான் ஸ்டார்ட் பண்ண, அதுதான் உண்மையான ரீசன். என்னோட டிராவல் ஃபண்ட் 6,335 ரூபாய், கார் ஃபண்ட் வந்து 8,974 ரூபாய். சோ நான் லாஸ்ட் 1 இயர்ல வெஸ்டீஸ் மூலமா எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னா 8,24,606 ரூபாய் நான் லாஸ்ட் 1 இயர்ல வெஸ்டீஸ் மூலமா ஏர்ன் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட பல ட்ரீம்ஸ் நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன். பைக் வாங்கிட்டேன், அது மட்டும் இல்லாம கீபோர்ட் கிட்டார் வாங்கிருக்கேன். அப்புறம் வந்து ரீசெண்டா ஐபோன் 11 ஒன்னு வாங்கிருக்கேன் யூடியூப் வீடியோஸ்க்காக. அடுத்து வந்து ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ இவ்வளவும் பண்ண நான் என்னோட வயசு என்ன அப்படின்னா 17 தான். ஒரு 17 வயசு சின்ன பையன் பண்ணும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது தயவு செஞ்சு உங்க மண்டையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ என்னைக்குமே இந்த விஷயத்தை மறக்காதீங்க, லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு 3 விஷயத்தை ஒரு வாட்டி தான் கொடுப்பாரு நம்ம லைஃப்ல. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது நல்லா பாத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் டைம், ஒரு செகண்ட் போனாலும் போனதான் திருப்பி கிடைக்கவே போறது இல்ல. மூணாவது விஷயம் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு சிறந்த நல்ல வாய்ப்பு வந்து கடவுள் ஒரு வாட்டி தான் கொடுப்பாரு. அந்த சிறந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் பெஸ்ட். சோ அதனால தான் இந்த வீடியோ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ தயவு செஞ்சு இந்த பிசினஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலனா எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்துங்க, உங்க குடும்பத்தை பெருமைப்படுத்துங்க. நீங்க வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கையை உங்க குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் உங்களால தர முடியும். சோ இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. அதே போல எந்த டவுட்
டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்க அப்ளைனை புடிச்சிட்டு மேல வர வழியை பாருங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பேசணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழ நான் மென்ஷன் பண்றேன், லிங்க் தரேன். சோ இன்ஸ்டாகிராம்ல எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ சோ மச். எல்லாருமே ஜெயிக்கலாம். தேங்க்யூ.